ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோயில் புளியோதரை ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி இல்லாமல் கோவிலில் கிடைக்கக்கூடிய புளியோதரை அளவுக்கு சுவையோடு செய்கிறதுக்கு சின்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டேஸ்டியான புளியோதரை வீட்டில் பண்ண முடியும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் மட்டும் வச்சாலே போதும். ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிடும்போது சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் குக்கரில் இன்றைக்கி சாதம் வடித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாத்திரத்தில் கூட வடித்து எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கப் அளவு அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது புழுங்கல் அரிசி. இது 200 கிராம் அளவு அரிசி இருக்கும். நான் இந்த கப்பில் தான் அரிசி 1 கப் சேர்த்துருக்கேன். இதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ 400 ml அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அரிசி நல்லா பொலன்னு உதிரியாக சூப்பராக வெந்துடும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளி சேர்த்துருங்க. புளி நல்லா அழுத்தி உருட்டி அளந்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு இருக்கும். அந்த புளியை சேர்த்துட்டு அது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 200 ml அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை லேசாக இது போல் உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இது போல் கப்பியெல்லாம் மீதம் இருக்கும்ல, இதை நல்லா வடிச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம விசில் விட்டு வேக வச்சுருந்த சாதமும் சூப்பராக தயாராக இருக்குது. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். எண்ணெய் ஊற்றி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது தடுக்கா பேன், அதனால் ஏற்கனவே அதில் எண்ணெய் இருந்தது, அதனால் எண்ணெய் இருக்குது. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஒருவேளை உங்ககிட்ட வெந்தய பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்படி பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். புளியோதரைக்கு எப்போதுமே நல்லெண்ணெயில் பண்ணால் அதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு படபடன்னு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு நிலக்கடலை, வறுக்காத பச்சை நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இது 50 கிராம் அளவு நிலக்கடலை இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலை நல்லா மொறுமொறுப்பாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. புளியோதரையில் நம்ம நிலக்கடலை சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்ல, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகாவை சின்னதாக பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே உடைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துருங்க.
புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த புளியெல்லாம் நல்லா வத்திரணும், நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கூடவே நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. இது இன்னும் நல்லா கெட்டியாயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் வர்றதுக்காக நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல வெந்தயப்பொடி, அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். நான் உரல் வச்சு நசுக்கி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி வெந்தயப்பொடி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்குல்ல நம்மள்கிட்ட வெந்தயப்பொடி, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை புளியோதரை செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது இன்னும் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ புளியோதரை செய்யணுமோ அந்த டைமில் சாதத்தோடு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்தோம்ல சாதம், அதில் நம்ம செய்து வச்சுருக்க புளி காய்ச்சலை ஊற்றி கலந்துடலாம். நான் இன்றைக்கி சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம செய்த அளவு சாதத்துக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் கூட மீந்து போகாது. இல்லை உங்ககிட்ட புளி காய்ச்சல் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இதை இப்போது எல்லா சோர்லையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. நம்மளுடைய புளியோதரை கோவில் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, இது எவ்வளோ சிம்பிளாக தயார் பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் உதிரியாக கோவில் ஸ்டைலில் புளியோதரை செய்ய முடியும். செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்த ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.